பிரைஸ்லாம் நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகரும் மீட்பருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களுக்கு மீண்டுமா இந்த அருமையான புதிய மாதத்திற்காக இந்த விசேஷித்த காலை ஆராதனைக்காய் இந்த நல்ல நாளுக்காக இந்த விசேஷித்த ஞாயிற்றுக்கிழமைக்காக நன்றி கலந்த இருதயத்தோடு தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்தி தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இந்த 2025 வருஷம் ஜூன் மாதம் 1ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையிலே கர்த்தருடைய கரத்திலே வந்து மகிமையும் மகத்துவமான பரிசுத்தமுள்ள தேவனை, பரிகாரியானவரை, நம்ம ஒருவருக்காய் மரித்து உயிர் தெழுந்த நம் மத்தியிலே ஜீவிக்கிற அந்த உண்மையுள்ள தேவன், பரிசுத்தமுள்ள தேவன், நமக்காய் மரித்து உயிர் தெழுந்து நம்மை நேசிக்கிற அந்த நேசமுள்ள தேவனுக்கு நன்றி கலந்த இருதயத்தோடு இந்த காலை வேளையிலே நாம் அவரை துதித்து கனப்படுத்தி மகிமைப்படுத்தி இந்த புதிய மாதத்தை கொடுத்தவருக்கு, கடந்த 5 மாதங்கள் நம்மை கனிமணி போல பாதுகாத்தவருக்கு நன்றி சொல்லி நாம் இந்த வேளையிலே தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி இந்த ஆராதனையை முதலாவது ஜெபத்தை நாம் ஜெபிக்கலாம். நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா. நன்றி ஐயா, நன்றி ராஜா, நன்றி அப்பா. உடைய அன்பிற்காய் ஸ்தோத்திரம், உடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம், நீர் எங்கள் மேல் பாராட்டின தயவுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. அப்பா உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ஐயா. நம்முடைய அன்பு இந்த புதிய மாறாத கிருபைக்காய் ஆண்டவரே, இந்த புதிய நாளுக்காய், புதிய ஆண்டவரே காரியங்களுக்காக நன்றி சொல்லி இந்த விசேஷித்த ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு வரை தகப்பனே உடைய கிருபையும், தகப்பனே உடைய இரக்கமும், உடைய அன்பும், உடைய ஆசீர்வாதம், உடைய வழிநடத்தலும், உடைய பெலனும் ஆண்டவரே எங்கள் மத்தியில் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அது மாறாததாக இருக்கிறது. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கு. அப்படிப்பட்ட மகிமையான உமக்கு நன்றி சொல்லி இந்த நல்ல வேலையை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். అందులో பிள்ளைகளை பெயர் பெற நீர் ஆசீர்வதி, பலப்படுத்தும். எல்லா பலவீனங்களை எடுத்து பலத்தையும் சுகத்தையும் கொடுக்கிறோம். உமக்கு நன்றி சொல்லு. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான நாங்கள் உண்மையிலே பிழைக்கத்தக்கதாக நீர் எங்களுக்கு பலனை கொடுத்திருக்கிறீர்கள். நீர் எங்களுக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறீர்கள். எங்களுக்கு அநேக அற்புதங்களை செய்திருக்கிறீர், ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறீர்கள். நன்றி செலுத்துகிறோம். உடைய கரத்தில் இந்த ஆராதனை ஒப்புக்கொடும். அந்த பிள்ளைகளை பெயர் பெற நீர் ஆசீர்வதித்து வரத்தாடப்பட்ட பிள்ளைகளை ஒன்று கூடி சேர்க்க வல்லவராய் இருக்கிற உமக்கு நன்றி செலுத்து. அநேகர் மனம் திரும்ப ரட்சிக்கப்பட இந்த நாள் ஒரு கிருபையின் நாள், இரக்கத்தின் நாள். ஆண்டவரே, உடைய ரட்சிப்பின் நாளாய் மாற இரக்கம் தான். தொடர்ந்து உடைய வல்லமை எங்களுக்குள்ளாக, உடைய மகிமை, உடைய கிருபை, உடைய பிரசன்னம் எங்களுக்குள்ளாக இருக்க வேண்டுமா இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆம். கர்த்தர் தாம் எங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்திலே உங்களுக்கு மீண்டும் வாழ்த்துக்களை சொல்கிறேன். இந்த நேரத்திலே நாம் தேவநாம மகிமைக்காய் பாடலை பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். பாட்டு புத்தகத்திலே 431வது பாடல், ஆராதனை ஆராதனை. ஆராதனை 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 மாலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே, மாலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே, ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை, துதியாளரே உமக்கு ஆராதனை, தூயாவியே உமக்கு ஆராதனை,
துணையாளரே உமக்கு ஆராதனை. வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை. வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை. வழிகாட்டி உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை. பலியே உமக்கு ஆராதனை. ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. உமக்கு ஆராதனை. ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை. மேசியாவே உமக்கு ஆராதனை. மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை. மேசியாவே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை. உமக்கு ஆராதனை. அனுகூலமானவரே ஆராதனை. அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை. அனுகூலமானவரே ஆராதனை. உமக்கு ஆராதனை. ஆண்டவரே உமக்கு ஆராதனை. கண்மணையே உமக்கு ஆராதனை. காப்பவரே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. அல்லேலூயா. ஆமென். நம்முடைய தேவனுக்கு, தூய ஆவியானவருக்கு, துணையாளருக்கு, வல்ல பிதாவுக்கு ஜீவ பலியாய் நம்மை அவருடைய சமூகத்திலே நாம் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற பொழுது, நம்முடைய ஆவியாத்மாவை ஒப்பு கொடுக்கிற பொழுது, அவர் நமக்கு மேகஸ்தம்பமாக அவருடைய அந்த என்னென்றும் தாகமே இல்லாத அந்த ஜீவ தண்ணீரை தருகிறார். நம்முடைய ஜீவனுக்கு ஏற்ற அந்த தண்ணீரை கொடுக்கிறவர். இந்த ஜீவ தண்ணீரை குடிக்கிறவன் ஒரு காலம் மரிப்பதில்லை என்று சொல்லி, அவரை விசுவாசிக்கிறவன் மரிப்பதில்லை என்று சொல்லி, அந்த தண்ணீரை குடிக்கிற பாக்கியம் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அவர் மேகஸ்தம்பமாக இருக்கிறார். நமக்கு அனுகூலமானவராய் இருக்கிறார். அவரே நம்முடைய கண்மலையாக இருக்கிறார். அவர் நம்மை காண்கிறவராக இருக்கிறார். நமக்கு வழிகாட்டியாக இருக்கிற அந்த தேவனுக்கு இன்னும் ஒரு பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தும். 785வது பாடல். என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே. என்று நிரப்பும் என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே. என்னை நிரப்பும் தோய்களை போக்கும் பலனே மாறுமே. பேய்களை ஓட்டி தோய்களை போக்கும் பலனே வாருமே. பலவீனம் நீங்கி பலவான மாற்றும் வல்லமையே வாருமே. பலவீனம் நீக்கி பலவான மாற்றும் வல்லமையே வாருமே. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே. இன்று நிரப்பும் உந்தன் ஆவியா. பரிசுத்தாவி தேற்றிட வாருமே. தேற்றரமாலன் பரிசுத்தாவி தேற்றிட வாருமே.
ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே. ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியா. கொள்கையை அழைக்கும் வல்லலே வாருமே. வரங்களை கொடுத்து வல்லமை அழைக்கும் வாருமே. காயங்களாக்கி வாருமே. கனிகளால் நிரப்பும் காயங்களாக்கும் கருணையே வாருமே. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியா. சாதங்கள் மாற்றும் சாந்தமே வாருமே. கோபங்கள் போக்கி சாபங்கள் மாற்றும் சாந்தமே வாருமே. பாவங்கள் கழுகி பரிசுத்தமாக்கும் பரமனே வாருமே. பாவங்கள் போக்கி பரமனே வாருமே. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியா. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியா. அல்லேலூயா, ஆமென். தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மை பரிசுத்த ஆவியாலே நிரப்ப வல்லவராக இருக்கிறார். நமக்கு ஒவ்வொரு நாளும் வரங்களை கொடுத்து நமக்கு கனிகளாலே, அன்பின் கனிகள், அந்த 9 கனிகள், ஆவியின் கனிகள் ஆகிய அந்த 9 கனிகளாலே நமக்கு அவர் நிறைவை தருகிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய கருணை அது மாறாததாக இருக்கு. நம்முடைய எல்லா கோப சுவாபங்களை, பழைய மனுஷனுடைய ஜீவியத்தை நம்மை விட்டு எடுத்து போட்டு நம்முடைய பாவங்களை கழுவி நம்மை பரிசுத்தமாக்குகிற அந்த பரிசுத்த ஆவியானார் அந்த தேவன், அந்த தேற்றபாலன் அவராக இருக்கிறார். நம்முடைய பலவீனத்தை எடுத்து பலனை தருகிறவராக இருக்கிறார். அப்படிப்பட்டவருக்கு நன்றி சொல். கடந்த 5 மாதங்கள் நம்மை கனிமணி போல காத்தவரை, அன்பு நிறைந்தவரை, அரவணைப்பவருக்கு நாம் நன்றிகளை சொல்லும் விதமாக இந்த நேரத்திலே தேவ சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து நம்மளை யாராவது ஒருவர் கர்த்தருக்கு நன்றி சொல்லி ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி ஐயா, நன்றி ராஜா, நன்றி அப்பா. நன்றி அப்பா, நன்றி ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென், 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 ஆமென் ராஜாவே, உமக்கு நன்றி அப்பா. துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. ஆமென், ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி ஐயா. ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென், ஆமென் ராஜாவே, நன்றி அப்பா, நன்றி ஐயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஐயா, நன்றி ராஜா. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா.
கத்தாவே எதையும் செய்வது கூட ஒரு விஷயம் அன்னையும் கத்தாவே இனியும் அந்த காரியங்கள் செய்யாதபடி எங்களை ஒவ்வொருவரையும் கிருபை ராஜா, கிருபை ஐயா. கத்தாவே நீர் எங்களுக்காக கத்தாவே சிலுவையில் அறைந்து மறித்து கத்தாவே 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து தேவன் கத்தாவே ஜீவனுள்ள தேவன் கத்தாவே நன்றி அப்பா. ஆமென், ஆமென். அநியாயங்கள் அக்கிரமங்களுக்காக நீர் மறித்து உயிர்த்தெழுந்த தேவன் கத்தாவே ஆண்டவரே இனியும் நாங்கள் தவறுகள் செய்யாதபடி எங்களை ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தும் கத்தாவே ஆண்டவரே பரிசுத்தம் இல்லாமல் தேவனை நன்றி அப்பா. ஆமென், ஆமென். கத்தாவே நாங்கள் பரிசுத்தனும் பயத்துடனும் நடுக்கத்துடனும் உண்மையிலே தொழுது கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கத்தாவே இந்த இடத்தை தந்தது கூட நன்றியாகவே இது வந்திருந்த ஒவ்வொரு ஆசீர்வதியும் கத்தாவே ஆமென், ஆமென் ராஜா. கூட கத்தாவே ஆண்டவரே வேலைப்பாடுகளும் கத்தாவே ஆண்டவரே வெள்ளிக்கிழமை நடக்கிற உபவாசம் இயேசுவே இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். வந்து போகிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே தொடர்ந்து இந்த ஊழியத்தை இத்தனை நாட்கள் நடத்தி தந்தது போல வருகிற நாட்களிலும் கத்தாவே தொடர்ந்து இந்த ஸ்தோத்திரிக்கிறோம், ஊழியத்தை ஸ்தோத்திரம். நடத்தி தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே புது புது ஆத்மாக்களுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே எத்தனையோ பிள்ளைகள் கூட கத்தாவே ஞானஸ்தானம் எடுத்து நன்றி அப்பா. ஆமென், கத்தாவே ஆமென் அந்த ஐயா. பிள்ளைகளும் மனிதர்கள் வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அவர்களும் இயேசு கிறிஸ்துவின் மெய்யான தேவன் என்று அறிவுரை கத்தாவே அவருடைய எதிர்த்து பேசும் கத்தாவே ஆண்டவரே ஒவ்வொருவரும் கத்தாவே ஆண்டவரே உண்மை ஏற்றுக்கொள்கிற அந்த இருதயத்தை தர வேண்டும் நன்றி அப்பா. ஆமென். இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவே எத்தனை பிள்ளைகள் கத்தாவே ஆண்டவரே தவறு செய்தால் கூட ஒரு விஷயம் மன்னித்து கத்தாவே மறுபடியும் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவே எங்களுக்கு ஒவ்வொரு சரீரத்தில் உள்ள பலவீனங்கள் எல்லாம் முற்றிலும் எடுத்து போடும் ஆண்டவரே நல்ல பலத்தில் சுகத்தில் ஆமென், ஆமென் ராஜா. இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கத்தாவே உங்களுடைய பரிசுத்தத்தினால் கத்தாவே எங்களுடைய சரீரத்தை தொட்டு பலப்படுத்தும் கத்தாவே நன்றி ஆண்டவரே. ஆமென், ஆமென் ராஜா. முதுகு வலியை முற்றிலும் எடுத்து போடும் கத்தாவே இயேசுவே இரக்கம், இரக்கம், இரக்கம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். குடும்பத்தோட ஆரம்பமே கலந்து கொள்ளும் நன்றி, நன்றி அப்பா. அந்த பிள்ளைகளின் கத்தாவே சரீரத்தில் பலவீனங்கள் கத்தாவே ஆண்டவரே படிப்பின் காரியங்கள் வேலை ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. குடும்பத்திற்கு வேண்டிய அப்பத்தின் கதைகள் கத்தாவே ஆசீர்வதித்து ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. கடன் பாரங்களை முற்றிலும் எடுத்து போடு கத்தாவே நன்றி அப்பா. கத்தாவே ஆமென். சமாதானத்தோட ஆராதனையை கலந்து கொள்ள வேண்டுமே நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே ஒவ்வொரு வாரமும் ஸ்தோத்திரம், தடையில்லாமல் ஸ்தோத்திரம் கத்தாவே அப்பா. அவர்கள் ஆராதனையை கலந்து கொண்டு உங்களுடைய ஆசீர்வாதத்தை ஆமென், பெற்றுக்கொள்ள வேண்டுமா ஆமென் நாங்கள் ராஜா. ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கத்தாவே அந்த பக்கத்துல உள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் நன்றி கத்தாவே அப்பா. நன்றி ராஜா. ஆண்டவரே அவர்களும் கத்தாவே இயேசு கிறிஸ்துவின் மெய்யான தேவன் என்று ஏற்றுக்கொண்டு கத்தாவே அவர்களும் கத்தாவே உங்களுடைய ஸ்தோத்திரம் சமூகத்தில் அப்பா. வர வேண்டுமா ஆமென். நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. நாமங்களே ஆமென். மகிமைப்பட வேண்டும் கத்தாவே இயேசுவே உம்முடைய அநேக நன்றி அப்பா. கத்தாவே ஆமென். மனம் திரும்பாத ஜனங்களெல்லாம் மனம் திரும்ப வேண்டுமா நாங்கள் ஸ்தோத்திரம், ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவே ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவே உணவு போடாத காரியம் எதுவுமில்லை ஆமென், ஆமென் ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவே இன்னும் கத்தாவே ஊழிய அதிகமாய் வளர்ந்து கத்தாவே அநேக கிருபை, கிருபை ராஜா. மாற்றுவதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆமென், ஆமென் தொடக்கம் ராஜா. முதல் முடிவரை உங்களுடைய பிரசன்னம் இருக்கட்டும் ஸ்தோத்திரிக்கிறோம், பிரகாரம் ஸ்தோத்திரம். சமூகத்தில் ஒப்புவிக்கிறோம் துரியநமையை முக்கிய செலுத்துகிறோம் ஆண்டவர் ரட்சகர் மேற்கொள்ளுமா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டுகிறோம். ஆமென். தேவன் நம் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. தேவனே எங்கள் ஒவ்வொருவரையும் மட்டும் பாதுகாத்தே இந்த மாதத்தை ஆசீர்வதித்து கொடுத்ததற்காய் கடந்த 5 மாதங்கள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் போதுமானவராய், எங்களை பலப்படுத்துகிறவராய், எங்களை ஆசீர்வதிக்கிறவராய், எங்களுக்கு நன்மைகளை செய்தவராய் இருக்கிற காய் ஸ்தோத்திரம். உடைய கிருபை இரக்கம் தொடர்ந்து எங்களுக்கு கிடைக்கும். நீரே மகிமைப்படும். ஆமென். நாம் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனமேசுவை பணிந்தே தொழுதுவோம். பரிசுத்த தேவன் தொழுதிடுவோம்.
உலகால் யாவுமே காலில் முடக்கிடுவே. உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாற்றி நவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் சேரா ஒளி வாசம் செய்பவரே. ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. இணை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாமே சுவை பணிந்தே தொழுதுவோம். பரிசுத்த தேவனாமே சுவை பணிந்தே தொழுதுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஆமென். தேவன் தாமே மட்டும் நமக்கு செய்த நன்மைகளுக்காக, அதுபோல இந்த புதிய மாதத்திலும் கூட நாளை முதல் எல்லா பள்ளிகள் கல்லூரிகள் இன்னும் தேவனுடைய ஊழியக்காரர்கள் கூட புதிதான காரியங்களை செய்யவும், புதிய ஆசீர்வாதங்கள் புதிய நன்மைகள் தேவ பிள்ளைகளுக்கு கிடைக்கவும், தொடர்ந்து தேசத்திலே பாதுகாப்பு கிடைக்கும். தேவனுடைய கரம் இந்த தேசத்திலே இறங்கி மனம் திரும்பாதோர் ரட்சிக்கப்படாதோருக்கு சுவிசேஷம் செல்லவும், அநேக தேவனுடைய சத்தியத்தை அறிந்து இவரே வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ளவர், எல்லா மனுஷனையும் உண்டாக்கினவர், நம் ஒவ்வொருவருக்கும் பிதாவானவராகிய அந்த மகிமையின் தேவனை, பரலோகத்திலே வாசம் செய்கிறவரை, நமக்காக பரலோகத்தை விட்டு இறங்கி இந்த பூமியிலே வந்து ஜீவ பலியாய் தம்மையே ஒப்பு கொடுத்த அந்த மெய்யான தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஜனங்கள் அறிந்து கொள்ள, அவரிடத்திலே கிருபையை பெற்றுக்கொள்ள, இந்த பூமியிலே தாய் தகப்பன் நம்மை விட்டு மறைந்து போகலாம், ஆனால் தேவன் நம்மை மறவாதவராய் நம்மோடு கூட இருக்கிறவரை, நமக்காக மரணத்தை ஜெயமாய் விழுங்கினவரை, நன்றி கலந்த இருதயத்தோடு நம்மில் யாராவது ஒருவர் கர்த்தருக்கு நன்றி சொல்லி ஜெபிக்கலாம். நன்றி அப்பா, நன்றி ராஜ். நன்றி அப்பா. ஆமென் ஆமென் ஐயா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி அப்பா. ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென் ஆமென். இயேசுவே இரக்கமாயிரும், இரக்கம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென் அப்பா.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென், ஆமென் இயேசுவே, நன்றி ஐயா. ஆமென், ஆமென் அப்பா. நன்றி அப்பா, நன்றி ஐயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென், ஆமென் ராஜாவே. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆமென். தேவன் நம் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. இம்மட்டும் எங்களை பாதுகாத்தவரே, கடந்த 5 மாதங்கள் எங்களோடு கூடிருந்தவரே, உமக்கு நன்றி அப்பா. 6வது மாதத்திலும் உடைய இரக்கம், தயவு, கிருபை. அதுபோல ஆண்டவரே, நாளை முதல் பள்ளிக்கு செல்லுகிற பிள்ளைகளுக்கு படிக்கிற இடங்களே ஞானம், புத்தி கிடைக்கும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள் என்று சொன்னார். பிள்ளைகள் அனுதினமும் உடைய சமூகத்திலே காத்திருந்து ஆண்டவரே, ஜெபத்தின் வல்லமையிலே நிரம்பின பிள்ளைகளா, தேவனை தேடுகிற உணர்வுள்ள பிள்ளைகளா, பரிசுத்தத்தோடு பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளா, ஞானத்தோடு புத்தியோடு நடக்க தேவ கிருபை. தொடர்ந்து வாலிப பிள்ளைகளும் ஆண்டவரை மனம் திரும்ப ரட்சிக்கப்படும். உலக இச்சைகள், கண்களின் இச்சைகளை விழுந்து போகாதபடி பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். அதுபோல ஆண்டவரே, ஒவ்வொரு ஜனங்களும் மனம் திரும்ப ரட்சிக்கப்படும். தேவ கிருபை, தேவ தயவு ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும். தேவன் பலனை கொடுத்தற்காய் ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். உடைய அன்பிற்காய் ஸ்தோத்திரம். உடைய இரக்கத்திற்காய் ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆம். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. நாம் நின்ற வண்ணமாக இந்த நாளுக்கு என்று வாசித்து தியானிக்க வேண்டிய வேத பகுதி சங்கீத புத்தகத்திலே நாம் எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 109 1 முதல் 20 வரை நாம் மாறி மாறி வாசிக்கிறோம். நான் துதிக்கும் தேவனே, மௌனமாயிராதேயும். துன்மார்க்கருடைய வாயும் கபட்டு வாயும் எனக்கு விரோதமாய் திறந்திருக்கிறது. கள்ளநாவினால் என்னோடே பேசுகிறார்கள். பகையுண்டாக்கும் வார்த்தைகளால் என்னை சூழ்ந்தும் முகாந்திரம் இல்லாமல் என்னோடு போர் செய்கிறார்கள். என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள். நானோ ஜெபம் பண்ணிக் கொண்டிருக்கிறேன். நன்மைக்கு பதிலாக எனக்கு தீமை செய்கிறார்கள். என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை பகைக்கிறார்கள். அவனுக்கு மேலாக துஷ்டனை ஏற்படுத்தி வையும். சாத்தான் நம் வலது பக்கத்தில் நிற்பானாக. அவன் நியாயம் விசாரிக்கும் போது குற்றவாளியாக கடவுள், ஜெபம் பாவமாக கடவுது. அவன் நாட்கள் கொஞ்சமாக கடவுது. அவன் உத்தியோகத்தை வேறொருவன் பெற கடவன். அவன் பிள்ளைகள் திக்கற்றவர்களும் அவன் மனைவி இதயமாக கடவர்கள். அவன் பிள்ளைகள் அலைந்து திரிந்து பிச்சைகளுக்கு தங்கள் பாழான வீடுகளிலிருந்து இறங்குங்க கடவர்கள். கடன் கொடுத்தவன் அவனுக்கு உள்ளதெல்லாவற்றையும் அபகரித்துக் கொள்வான். அவன் பிரயாசத்தின் பலனை அந்நியல் பறித்துக் கொள்ள கடவர்கள். அவனுக்கு ஒருவரும் இரக்கம் காண்பியாமலும் அவனுடைய திக்கற்ற பிள்ளைகளுக்கு தயவு செய்யாமலும் போவார்களாக. அவன் சந்ததியர் நிர்மூலமாக கடவுள். 2ஆம் தலைமுறையில் அவர்கள் பேர் அற்றுப் போவதாக. அவன் பிதாக்களின் அக்கிரமம் கர்த்தருக்கு முன்பாக நினைக்கப்படுகிறது. அவன் தாயின் பாவம் நீங்காமல் இருப்பதாக. அவைகள் நித்தமும் கர்த்தருக்கு முன்பாக இருக்க கடவுள். அவர்கள் பேர் பூமியில் இராமல் நிர்மூலமாவதாக. அவன் தயவு செய்ய நினையாமல் சிறுமியின் நிழலில் அவனை இன்பப்படுத்தி மனமுள்ளவனை கொலை செய்யும்படி தேடினேன். சாபத்தை விரும்பினான், அது அவனுக்கு வரும். அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான், அது அவனுக்கு தூரமாய் விலகிப்போம். சாபத்தை அவன் தனக்கு அங்கீகாரம் விட்டுக் கொண்டான். அது அவன் உள்ளத்தில் தண்ணீரைப் போலவும் அவன் எலும்புகளில் எண்ணெயைப் போலவும் பாயும். அது அவனை மூடிக்கொள்ளும் வஸ்திரமாகவும் நித்தமும் கட்டிக்கொள்கிற கட்சியாகவும் இருப்பதா. இதுதான் எனக்கு விரோதிக்கிறவர்களுக்கும் என் ஆத்துமாவுக்கு விரோதமாய் தீங்கு பேசுகிறவர்களுக்கும் கர்த்தரால் வரும் பலன். ஆமென். நாம் நின்ற வண்ணமாக இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தைகளை வாசித்து நாம்
செய்திக்குள்ளாய் கடந்து செல்லலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம், எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை வாசிக்கலாம். கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவப் போய் அதற்குள்ளே செய்யப்படும் சகல அருவருப்புகள் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷன் நெற்றியில் அடையாளம் போடும். பின்னும் அவர் என் காதுகள் கேட்க மற்றவர்களை நோக்கி, நீங்கள் இவன் பின்னல்லா நகரம் எங்கும் உருவப் போய் வெட்டுங்கள். உங்கள் கண் தப்ப விடாமலும் நீங்கள் இறமங்காமலும் முதியோரையும் வாலிபரையும் கன்னிகளையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்து போடும். அடையாளம் போட்டிருக்கிற ஒருவனையும் கிட்டாதரும் என் பரிசுத்த ஸ்தலத்திலே துவங்கள் என்று என் காதுகள் கேட்க சொன்னார். அப்பொழுது அவர்கள் ஆலயத்துக்கு முன்னே இருந்த மூப்பரிடத்தில் துவங்க பண்ணினார். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஆலயத்தை தீட்டுப்படுத்தி பிரகாரங்களை கொலையுண்டோர்களால் நிரப்பி புறப்பட்டு போங்கள் என்றார். அவர்கள் நகரத்திலே போய் வெட்டினார். அவர்கள் வெட்டி கொண்டு போகையில் நான் மாத்திரம் தனித்து முகங்குப்புற விழுந்து, கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் எருசலேமின் மேல் உமது உக்கிரகத்தை ஊற்றுகிறீர், இஸ்ரவேலின் மீதியானவரை எல்லாம் அழிப்பீரோ என்று முறையிட்டேன். அதற்கு அவர், இஸ்ரவேலும் யூதாவின் வம்சத்தாரின் அக்கிரமம் மிகவும் பெரியது. தேசம் இரத்தப்பழிகளால் நிறைந்திருக்கிறது, நகரமும் மாறுபாட்டினால் நிறைந்திருக்கிறது. கர்த்தர் தேசத்தை கைவிட்டார், கர்த்தர் பார்க்க மாட்டார் என்று சொல்கிறார். ஆகையால் என் கண் தப்ப விடுவதில்லை, நான் இரக்கம் செய்வதுமில்லை. அவருடைய வழியின் பலனை அவர்கள் சிரசின் மேல் இறங்க பண்ணுவேன் என்றார். இதோ சணல் நூல் அங்கி தரித்து தன் அறையில் மைக்கூட்டை வைத்திருக்கிற புருஷன் நீர் எனக்கு கட்டளையிட்டபடி செய்தேன் என்று காரியத்தை தெரிவித்தான் என்பதே. ஆம், நாம் செபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உடைய அன்பு இரக்கம் தயவு கிருபைக்காய் நன்றி சொல். இந்த நேரத்திலே வாசித்த உடைய சத்திய வார்த்தைக்காக நாங்கள் ஒரு விஷயம் நன்றி செலுத்துவோம். உடைய வார்த்தை மாறாததாக இருக்கிறது, உடைய கிருபை மாறாததாக இருக்கிறது. நீரும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கு. உடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையானது அது வெறுமையாய் திரும்புவதில்லை என்று சொன்னீரோம். இயேசுவே, நாங்கள் இந்த வார்த்தையை ஒரு விஷயம் கனப்படுத்துகிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம். அதிலே சொல்லப்பட்ட அந்த எச்சரிப்புகளை, அதிலே சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, கிருபை இரக்கங்களை, அதிலே சொல்லப்பட்டிருக்கிற சாபங்களை குறித்தும் அதிலே சொல்லப்பட்டிருக்கிற அழிவுகளை குறித்தும் நாங்கள் தியானிக்கிற இந்த வேளையிலே அதை புரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள, அதை நாங்கள் எங்கள் இருதயத்திலே பதிந்து நாங்கள் எப்படிப்பட்ட பிள்ளைகளாய் இருக்கிறோம், எந்த காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எங்களை சுற்றி என்ன நடக்கிறது, என் தேவன் எனக்காக என்ன செய்து வைத்திருக்கிறார் என்று அறிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள கிருபையைத்தான். தொடர்ந்து வார்த்தையின் மூலமாய் பேச வேண்டுமா, அடியனே மறைத்து மூடி பேசி கேட்கிற ஒவ்வொருடைய இருதயத்திலும் உடைய வார்த்தை என்னும் மன்னாவினாலே போஷித்து உணர்வை தர வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆம். உட்காரலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் மீண்டுமாய் வாழ்த்து சொல்லுகிறேன். கர்த்தர் தாமே உங்களை மட்டுமாய் ஆசீர்வதித்த தேவன் தொடர்ந்து அவருடைய கிருபையினாலும் அவருடைய இரக்கத்தினாலும் உங்களை வழி நடத்துவாராக. இந்த நேரத்திலே நாம் வாசித்த இந்த எசேக்கியேல் புஸ்தகத்திலே 5ஆம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். அதற்கு முன்பாக 4ஆம் வசனத்தை வாசித்து நம்ம தொடர்ந்து செல்லலாம். கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவப் போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டழுகிற மனுஷரின் நெற்றி. அவர் என் காதுகள் கேட்க மற்றவர்களை நோக்கி, நீங்கள் இவன் பின்னாலே நகரம் எங்கும் உருவப் போய் வெட்டுங்கள். உங்கள் கண் தப்ப விடாமலும் நீங்கள் இறங்காமலும் முதியோரையும் வாலிபரையும் கன்னிகைகளையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்து கொன்று போடுங்கள். அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் கிட்டாதிருங்கள். என் பரிசுத்த ஸ்தலத்திலே துவங்குங்கள் என்று என் காதுகள் கேட்க சொன்னார்கள். அப்பொழுது வாசித்த வார்த்தையை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இங்கே நாம் ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை நாம் கவனிக்கிறோம். தேவன் தன்னுடைய ஊழியக்காரர்களை அங்கே இந்த தேசத்திலே அனுப்பி, எல்லா இடங்களுக்கும் அனுப்பி தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கிக்க சொல்லுகிறார். தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு அவர் நமக்கு
ஆலோசனை கொடுக்கிறார், புத்திமதிகளை கொடுக்கிறார். நமக்கு தேவனை குறித்தும் தேவன் நமக்காக என்ன செய்து வைத்திருக்கிறார், தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இந்த பூமியிலே ஜீவிக்க வேண்டும், எதற்காக தேவன் நம்மை தெரிந்தெடுத்தார், ஏன் இந்த பூமியில எல்லா ஜனங்களுக்கு கிடைக்காத பாக்கியத்தை, நன்மையை, இரக்கத்தை, ஆசீர்வாதத்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு மட்டும் அவர் கொடுக்கிறார் என்று நம்ம அநேக நேரங்களிலே வாசித்திருக்கிறோம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, எப்பவுமே அவரிடத்துல ஆண்டவரை தேடி வருகிறவர்களுக்கு யாரா இருந்தாலும் சரி, அவர் கேட்கிற முதல் காரியம், என்னை நீ விசுவாசிக்கிறாயா? ஆமென். அப்போ விசுவாசம் தான் எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக இருக்கிறது. நம்மை படைத்த தேவன் ஒருவர் உண்டு, ஒரே ஒரு தேவன். அந்த தேவன் இந்த வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் இந்த வானத்தையும் அதன் கீழுள்ள சகலவற்றையும் நம்ம இந்த பூமியிலே பார்க்கிற அல்லது நம்முடைய கண்களால் இதுவரை பார்க்காத எத்தனையோ கோடியான காரியங்களை தேவன் முழுவதுமாக படைத்திருக்கிறார். அவை நேற்றோ இன்றோ அல்ல, கோடியான ஆண்டுகளுக்கு முன்பாகவே படைத்து வைத்து நம்மையும் இந்த பூமியிலே ஏற்ற நேரத்திலே இந்த பூமியிலே நாம் மனிதராக பிறக்க வேண்டும். நாம் இந்த பூமியிலே பிறக்கிற பொழுது நாம் தாய் தகப்பனுக்கு பிறந்திருக்கலாம், ஆனால் நம்முடைய ஜீவனை நமக்கு கொடுத்தவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அதை நம்ம விசுவாசிக்கிறோம். எனக்கு இந்த பூமியிலே தாய் தகப்பன் உண்டு, ஒவ்வொருவருக்கும் ஒரு தாய் தகப்பன் உண்டு. ஆனால் அந்த தாய் தகப்பனுக்கும் தேவன் அவர் ஒருவரே என்று நம்ம விசுவாசிக்கிறோம், அதை அறிக்கை செய்கிறோம். அடுத்தது விசுவாசம் மட்டுமல்ல, கிரியை என்பது தேவனுடைய வார்த்தையை நாம் முழுவதுமாக விசுவாசித்து அவர் என்ன சொன்னாரோ அதை கேட்டு அந்த வார்த்தையின்படி நடக்கிறது. எப்படி அரசாங்கம் ஒரு சட்டத்திட்டத்தை இயற்றி இதன்படி செய்யுங்கள், இதை மீறி நடப்பவர்களுக்கு தண்டனை என்று சொல்லுகிறதோ, அதை போல நாம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு நடக்கிற பொழுது தேவன் நமக்கு நன்மைகளை கொடுக்கிறார். அதை மீறி நடக்கிற பொழுது தண்டனை வருகிறது. ஆமென். அந்த தண்டனைகளைத்தான் இங்கே நம்ம பார்க்கிறோம். ஏன் இப்போ தண்டனை குறித்து நம்ம பேச வேண்டும்? ஏன் தண்டனைகளை குறித்து நம்ம யோசிக்க வேண்டும்? ஏன் தேவனிடத்தில் நன்மைகளை மட்டும்தான் எனக்கு கிடைக்க வேண்டும், மற்ற எதுவுமே பற்றி நான் சிந்திப்பதில்லை, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை என்றால் ஆண்டவர் சொல்றாரு, வரும் கோபத்துக்கு தப்பிக்கொள்பவன் யார்? தேவனிடத்திலிருந்து ஒரு கோபம் புறப்பட்டு வருகிறது. அந்த கோபத்தின் தண்டனை யாருக்கு கிடைக்கும் என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நீங்க நன்மையானவைகளை மட்டும் செய்தால் உங்களுக்கு என்ன? அப்ப தேவன் சொல்லுகிற எல்லா நன்மைகளை நீங்க செய்கிறீர்களா என்று தேவனுடைய வார்த்தையின் மூலமாகத்தான் நம்ம ஒப்பிட்டு பார்க்க முடியும். நம்முடைய ஆயுசு நாட்கள்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் தேவனுடைய வார்த்தையின்படி நம்ம செய்து கொண்டு இருக்கிறோமா, தேவன் சொன்னபடி நம்ம நடக்கிறோமா என்று ஒவ்வொரு நாளும் நம்ம வேதத்தோடு ஒப்பிட்டு பார்க்கிறோம். உங்களை நீங்களே பொருத்தி பார்க்காமல் இந்த பூமியிலே மனம் போன போக்கிலே வாழ்ந்தால் அது மரணத்திலே கொண்டு போய்விடும். நம்ம நினைத்தது, நம்ம பேசுவது, செய்வது சரி என்று நினைத்தால் அது நம்மை நாமே ஏமாற்றி விடுகிறதாக இருக்கிறது. அதனாலதான் இங்க ஆண்டவர் சொல்றாரு, நீ எருசலேம் தேசம் எங்கும் போய், நகரம் எங்கும் போய் என்ன செய்யாமா, அந்த தேசத்திற்குள்ளே, அந்த நகரத்துக்குள்ளே செய்யப்படுகிற அருவருப்புகள், நகரத்திலே காணப்படுகிற என்னவாமாம் வாசிப்போம் அந்த வசனத்தை. வாசிங்க, எடுத்தவங்க சீக்கிரம் வாசிங்க, யோசிக்க வேண்டாம், எடுத்தவங்க சீக்கிரம் வாசிங்க. வெட்டுங்கள், உங்கள் கண் தப்ப விடாமலும் நீங்கள் இறங்காமலும் முதியோரையும் நான் சொல்றது 4ஆம் வசனம். கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தமும்
என்னவாமா? அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தமும் அருவருப்புகள். தேசத்திலே இன்றைக்கு சொல்ல முடியாத அருவருப்புகள் நடக்கிறது, அக்கிரமங்கள் நடக்கிறது, மீறுதல்கள் நடக்கிறது. அநியாயக்காரர்கள் பெருகி இருக்கிறார்கள், துரோகிகள் பெருகி இருக்கிறார்கள். அதைத்தான் நம்ம இப்ப வாசித்த இந்த சங்கீத புத்தகத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அவன் சொல்றது பாருங்க, அதை வாசிக்கிறப்பவே நமக்கே பயமா இருக்கும். ஏன் இப்படியெல்லாம் சங்கீதக்காரன் அந்த துன்மார்க்கனுக்கு வர வேண்டும், அந்த துன்மார்க்கனுக்கு இப்படி நேரிட வேண்டும் என்று சொல்றார். நீங்க அந்த 109 வாசிக்கிறப்போ சொல்றான் பாருங்க, நான் துதிக்கும் தேவனே நீங்க அமைதியா இராதீங்க, மௌனமா இராதீங்க. ஏன்னா துன்மார்க்கனுடைய வாய் எப்படி? துன்மார்க்கனுடைய வாயும் கபட்டு நாவும் எனக்கு விரோதமாய் திறந்திருக்கிறது, கள்ள நாவினால் என்னோடு பேசுகிறான். நம்மோடு பேசுகிறவர்கள், பழகிறவர்கள், அவர்கள் உண்மையான அன்போடு பேசுகிறார்களா, கள்ள நாவிலே பேசுகிறார்களா, விரோதமாய் பேசுகிறார்களா, கபட்டு நாவிலே பேசுகிறார்களா என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு அதுதான் ஜனங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. பழகிறவர்களைப் போல பழகி நமக்கு பின்னாலே நம்மை விரோதமாக செய்து நம்மை அழித்து போடும்படி, நம்மை அங்கே சொல்றார் பாருங்க, என் சிநேகிதத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார். நீங்க அவங்களுக்காக ஜெபம் பண்ணலாம், ஆனாலும் அவர்களுக்குள்ளாக அந்த விரோதம் இருந்து கொண்டே இருக்கிறது. அது மட்டுமல்ல, நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறார்கள், என் சிநேகிதத்திற்கு பதிலாக என்னை பகைக்கிறார்கள் என்று சொல்லி அவன் அந்த குடும்பம், அந்த மனிதன், அவர்களுக்கு என்ன நேரிட வேண்டும் என்று அவன் சொல்லுகிறான். ஏன் அப்படி ஜெபிக்க வேண்டும்? அப்படிப்பட்ட ஜெபத்தை தேவன் விரும்புகிறாரா? இந்த நாட்களில் நம்ம அதை அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம எல்லா காரியங்களுக்கும் ஜெபிக்கிறோம், ஆனால் இங்க நீங்க பாருங்க, சங்கீதக்காரனுடைய ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமாக இருக்கிறது. ஏனென்றால் அங்கே தாவீதுக்கு அநேக நெருக்கடிகள், தாவீதுடைய ஜீவியத்தில் மிக கடுமையான நெருக்கடிகள் ஏற்படுகிற பொழுது அவன் எல்லா பக்கமும், அதான் சொல்லுவான் தாவீது, நான் எப்பக்கமும் நெருக்கப்படுகிறேன், என்னை சுற்றி இருக்கிறவர்கள் என்னை பகைக்கிறார்கள், என்னை கொன்று போடும்படி, என்னை அழித்து போடும்படி, நான் என்ன செய்தாலும், நான் என்ன நன்மை செய்தாலும் எனக்கு விரோதமாகவே பேசுகிறார்கள், என்னை கொன்று போடும்படி, அவனை எப்படியாகிலும் கொன்று போட வேண்டும், அவன் இருக்கவே கூடாது, அவனை நிர்மூலமாக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று அங்கே சொல்லுகிறார். தாவீது அநேக இடங்கள் அதை குறித்து பேசியிருக்கிறார். பாருங்க, அப்படிப்பட்ட ஜனங்கள் இன்றைக்கு பூமியிலே பெருகி கொண்டிருக்கிறார்கள். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், தேசத்துக்கு விரோதமாய் தேசம். ஏன் இன்றைக்கு தேசத்திலே போர் ஏற்படுகிறது? ஏன் இன்றைக்கு எல்லா இடங்களிலே அக்கிரமங்கள், பாவங்கள் மிருகதியாய் இருக்கிறது என்றால், தான் மட்டும்தான் இந்த பூமியிலே நல்லா இருக்க வேண்டும், மற்றவர்களை குறித்து கவலைப்படுவதே இல்லை, மற்றவர்களை குறித்து அக்கறை இல்லை, மற்றவர்கள் என்ன செய்தாலும் கவலை இல்லை, எனக்கு வேண்டும் அது எப்படி ஆகிலும் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இன்னைக்கு அக்கிரமம் பெருகி கொண்டிருக்கிறது. அதனாலதான் இங்க சொல்றாரு, தேசத்திலே காணப்படுகிற சகல அருவருப்புகள் அக்கிரமங்களுக்காக, இப்படிப்பட்ட ஜனங்களுக்காக என்ன செய்ய வேண்டுமாமா? என்ன செய்யப்பட்டிருக்கு சொல்லியிருக்கு? என்ன செய்ய சொல்லியிருக்கங்க? பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷர். அப்ப உங்களுக்குள்ள அந்த பெருமூச்சோட நீங்க, ஐயோ ஆண்டவரே இப்படி எனக்கு விரோதமாய் செய்து கொண்டிருக்கிறான். நீங்க பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா 2 காரியம் இருக்கு. அக்கிரமக்காரர்கள், அநியாயக்காரர்கள், பாவிகள், துரோகிகளை தேவன் அப்பவே கொண்டு போட சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டுல கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், அதான் பழைய ஏற்பாடு. ஆனால் புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் அவர்களை மன்னியுங்கள், அவர்களுக்காக ஜெபியுங்கள்ங்கிறார். 2 காரியத்தை சொல்றார். முதலாவது, நீங்க அவர்களை
மன்னிக்க வேண்டும். இரண்டாவது, அவர்களுக்காக நீங்க ஜெபிக்க வேண்டும். அவன் மனம் திரும்ப வேண்டும், அவன் செய்கிற தவறுகள் அவனை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று நீங்க ஜெபிக்கணும். அதான் நீங்க சொல்லி இருக்கிறது. இந்த அருவருப்புகள் அக்கிரமங்களின் நிமித்தம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அம்மா? பெருமூச்சு விட்டு அழுகிற ஜனங்களாக இன்றைக்கு மாற வேண்டும். இன்னைக்கு எத்தனை பேருக்கு அந்த கவலை இருக்கு? அக்கிரமம் பெருகுது, அநியாயம் பெருகுது, மீறுதல் பெருகுது, நமக்கு நெருக்கடி, அநேக நெருக்கடிகள் ஏற்படுகிறது. ஆனா இதை குறித்து கவலைப்படாமல், எனக்கு மட்டும் நல்லது கிடைக்கணும், எனக்கு மட்டும் இது வேணும், நான் கேட்கறதெல்லாம் கிடைக்கணும், இல்லைன்னா ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை கேட்கல, நான் ஜெபிக்க மாட்டேன், அல்லது நான் ஆலயத்துக்கு வரமாட்டேன், இப்படி வீணா புடிவாதம் பிடிச்சிட்டு அழிந்து கொண்டிருக்கிறாங்க ஜனங்க. அவங்க கேட்கறது, அவங்களுக்கு விரும்புகிறதே தேவன் கொடுத்தே ஆகணும். இன்னைக்கு அப்படி கண்டிஷன் போட்டு ஜெபிக்கிற ஆளுகள்லாம் நிறைய இருக்கிறாங்க. அதெல்லாம் என்னது? சுயநலம். அதெல்லாம் என்னது? உங்களை நீங்களே அழித்து கொண்டிருக்கிறீங்க. உங்களை நீங்களே என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க? அறியாமைக்குள்ளாக. எப்படி ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, பூனை கண்ணை மூடினா உலகமே இருட்டும்பாங்க. குருடன், அங்க 5 குருடர்கள் ஒரு யானையை தொட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொன்ன மாதிரி தான் பாருங்க. அப்போ ஜனங்கள் தேசத்திலே காணப்படுகிற அக்கிரமங்கள் அருவருப்புகளுக்காக பெருமூச்சு விட்டு அழக வேண்டும். அவர்களுக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்படுகிறது. ஆமென். அவர்களுக்கு ஒரு அப்ப இன்னைக்கு எத்தனை பேர் அதிகாலை வேளை எழுந்து தேவ சமூகத்திலே காத்திருந்து ஒவ்வொரு நாளும் குடும்ப பிள்ளைகளுக்காக, தேசத்திற்காய், ஜனங்களுக்காய், நம்மோடு பழகிறவர்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். நீங்க ஜெபிக்கிறப்ப தேவன் உங்களுக்கு ஒரு நெத்தியில அடையாளத்தை கொடுக்கிறான். இன்னைக்கு உலகத்தான் தனக்குன்னு ஒரு அடையாளத்தை போட்டுக்கிறான். தனக்குன்னு ஒரு அடையாளத்தை போட்டுக்கிறான். நான் அங்க போறேன், இங்க போறேன், அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், நான் போற பக்கமெல்லாம் இதை கட்டிட்டு வர்றேன், அதை கட்டிட்டு வர்றேன்னா அவன் தனக்குன்னு ஒரு அடையாளத்தை போட்டு கொண்டிருக்கிறான். அது உடைகளிலேயும், அங்க நெற்றிகளிலேயும், கைகளிலேயும் அடையாளத்தை போட்டு கொண்டு வர்றான் உலகத்தான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். ஆமென். நமக்கு என்ன கொடுக்கிறார்? நமக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். அதான் என்னது? பரிசுத்தாவிதான் உங்களுக்கு அடையாளம். அந்த பரிசுத்தாவி எப்படி அங்கே இயேசு கிறிஸ்து அக்கிரமக்காரர்களுக்காய், பாவிகளுக்காய், துரோகிகளுக்காக அவர் மனம் கசந்து அழுதாரோ, எப்படி அவர்கள் மனம் திரும்ப வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவர் ஒவ்வொரு நாளும் அழுதாரோ, அழுது ஜெபித்தாரோ, அதை போல நமக்கும் அந்த ஆவியை கொடுக்கிறார். ஆமென். அதனாலதான் சொல்றாரு பாருங்க, இந்த அடையாளம் யாரிடத்தில் இல்லையோ, கவனமா கேளுங்க, இந்த பரிசுத்தாவின் அடையாளம் யாரிடத்தில் இல்லையோ அவர்களை நீ என்ன செய்ய? வெட்டி கொன்று போடு. அதான் என்னது? நீ நகரம் எங்கும் போய் நீ என்ன செய்ய வேண்டுமாமா? முதியோரையும், வயசானவர்களையும், வாலிபர்களையும், கன்னிகளையும், குழந்தைகளையும், ஸ்திரீகளையும் கொன்று போடு. ஏன் கொல்லப்படுகிறது? ஏன் இன்னைக்கு தேவன் அதை அனுமதிக்கிறார் என்றால், அவர்கள்கிட்ட என்ன இல்லையாமா? அடையாளம் இல்லை. அடையாளம் போட்டிருக்கிற ஒருவனையும் அவங்கிட்ட அவன் பக்கத்திலேயே போகாது. ஏன்னா அவனுக்குள்ள அடையாளம் இருக்குது. அவன் தேவனுக்காக ஜெபிக்கிறான், ஜனங்களுக்காக ஜெபிக்கிறான், ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று அவன் ஜெபிக்கிறான். அதனால அவங்களை நீ தொடாதே, அவனை நீ கிட்ட சேராதே. அது எங்கிருந்து துவங்க வேண்டுமாமா? அந்த கொன்று போடுகிறது எங்கிருந்து தொடங்குது? பரிசுத்த ஸ்தலம் என்பது என்னது? நம்ம இருக்கிற தேவாலயம், நம்ம கூடுகிற இடம். அப்ப நம்ம கூடுகிற இடத்துல நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் அதை துவங்குகிறார். எங்கிருந்து துவங்குறார்? அவன் ஆலயத்தின் மூப்பர் இடத்துல, முதலாவது பாஸ்டர் கிட்ட இருந்து தொடங்குறது. அப்போ ஒரு சபை நடத்துகிறவர், ஒரு ஊழியக்காரர், அவர் சரியாய் ஜெபிக்கிறாரா? அவருடைய குடும்பத்தினர் சரியாய் ஜெபிக்கிறார்களா? ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகள், வயதானோராகட்டும், வாலிபராகட்டும், கன்னிகைகளாகட்டும், குழந்தைகளாகட்டும், ஸ்திரீகளாகட்டும், எல்லோரும் ஜெபிக்கிறார்களா என்று தேவன் கவனிக்கிறார். அவர்களுக்கு பரிசுத்தாவியினுடைய முத்திரையை போடுகிறார், அந்த அடையாளத்தை கொடுக்கிறார். அப்படி ஜெபிக்கிறவர்களுக்கு என்ன இல்லை?
அந்த மரணம் இல்லை. அதைத்தான் சொல்றாரு, அங்க நீ என்ன செய், அவர்களை கொன்று போடும். அவர்களை அப்படின்னு என்னது? ஆவிக்குரிய மரணம். அவர்களுக்குள்ள என்ன கிடைக்கல? தேவனை குறித்தான பயம் இல்லை. நீங்க தேவனுடைய ஆவியிலே இல்லை என்றால் உங்களுக்குள்ள ஆவிக்குரிய மரணம் ஏற்பட்டு விடும். அந்த அடையாளம் உங்களுக்குள்ள இல்லை என்றால் நீங்க வெறுமனே சபையில வந்து உட்கார்ந்து எந்திரிச்சுட்டு போயிட்டு இருக்கலாம். நீங்க ஒரு சாதாரண ஒரு நபராக வந்துட்டு இருக்கலாமே தவிர தேவனுடைய அடையாளம் உங்களுக்குள்ள இருக்காது. அந்த அடையாளம் இருந்தால் மட்டும்தான் நீங்க என்ன செய்ய முடியும்? தப்பித்து கொள்ள முடியும். அந்த அடையாளம் இல்லை என்றால் நீங்கள் ஒரு செத்த பிணமாகத்தான். ஒரு ஒன்றுக்கும் உதவாத ஒரு நபர் எப்படி சபையில வந்து உட்கார்ந்து எந்திரிச்சிட்டு போறார், அப்படித்தான் இருப்பீங்க. நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்று நம்மை நாமே நாம் நிதானிக்க வேண்டும். பரிசுத்தாவிலே நிரப்பப்பட்டு தேசத்திற்காய் ஜனங்களுக்காய் ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோமா? அதனாலதான் சொல்றாரு பாருங்க, நான் என்ன செய்கிறேன், இஸ்ரவேல் வம்சத்தாரில் அக்கிரமம் பெரிதாக இருக்கிறது. சபைகளுக்குள்ள இன்னைக்கு அக்கிரமம் பெருசாக இருக்கிறது, அநியாயங்கள் பெருசாக இருக்கிறது. விசுவாசிகள் ஒவ்வொரு விசுவாசிக்காய் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு தயாராக இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வேலைக்கு போறக்கும், உலகத்துக்கு உடைய காரியத்தை தேடவும், உலகத்திலே காணப்படுகிற சுய இன்பங்களுக்காக, உலகத்திலே இருக்கிற தேவைகளுக்காக தேடி ஓடுறக்கே நேரம் இல்லை. மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு நேரமே ஒதுக்குவதில்லை. மற்றவர்களை குறித்த அக்கறை இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சுயநலவாதியாக தேவனுடைய பிள்ளைகள் இருக்கக்கூடாது. நம்ம இங்க வருவது சகோதர சிநேகத்திற்காகத்தான் நம்ம வருகிறோம். சபையில நம்முடைய எனக்கு மட்டும் ஆசீர்வாதம் வேணும், மற்றவங்களுக்கு கிடைச்சாலும் சரி கிடைக்காட்டியும் சரின்னு நீங்க அந்த எண்ணத்தோட வரும் பொழுது தேவனிடத்திலிருந்து ஒரு நன்மையும் உங்களுக்கு வராது. ஆண்டவர் பகிர்ந்து கொடுக்கத்தான் சொல்லியிருக்கார். ஒருவரை ஒருவர் நேசியுங்கள், ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள், அப்பொழுது நீங்கள் என்னுடைய சீஷரா இருப்பீர்கள். நீங்க ஒருவரில் ஒருவர் அன்பு கூறாமல், ஒருவருக்காய் ஒருவர் ஜெபிக்காம, ஒரு சுயநலவாதியாக, ஒரு செல்ஃபிஷ் பீப்புளாக, யாரை குறித்தும் கவலைப்படாமல் நீங்க உங்களுடைய ஜீவியத்தை மட்டும் தேடி ஓடிக்கொண்டிருந்தால் நீங்கள் ஒரு செத்த பிணம். வேதத்தின்படி நீங்க ஒரு செத்த பிணம் தான். அப்படிப்பட்ட பிள்ளைகளாக நாம் என்ன இருக்கக்கூடாது? இந்த பூமியில நிற்கக்கூடாது. அதைத்தான் நீங்க இங்க வாசிக்கிறப்ப வாசிங்க. வெளிப்படுத்தல் விசேஷம் 7ஆம் அதிகாரத்துல அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பாருங்க. வெளிப்படுத்தல் 7:3 வாசிங்க. பூமியும் சமுத்திரமும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு போட்டுட்டான். பாருங்க, இங்க சொல்றாரு 7ஆம் வசனத்துல, 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, பூமியின் 4 திசைகளிலும், பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று. 4 திசைனா என்னென்ன திசை? கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. இப்படி முழு உலகத்திலே முழு பகுதியிலும் 4 தூதர்கள் நிற்கிறாங்க. ஒவ்வொரு தூதரும் ஒவ்வொரு இடத்துல நிற்கிறாங்க. இவர்கள் என்ன செய்கிறாங்களாமா? பூமியிலாவது சமுத்திரத்திலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடி பூமியின் 4 காற்றுக்களையும் பிடித்திருக்க கண்டேன். வேதத்திலே காற்று 2 அடையாளம். ஒன்று இயற்கையாக வீசுகிற காற்று, இன்னொரு காற்று என்பது போருக்கு அடையாளம். இங்க நீங்க கவனிச்சீங்கன்னா, இன்னைக்கு அதனாலதான் தேசத்துல முழு உலகத்திலேயும் எல்லா இடங்களிலேயும் போர் சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இந்தியாவிலே மிகப்பெரிய ஒரு போர் வந்திருக்கும். ஏதோ தேவ பிள்ளைகள், தேவனுடைய ஜனங்கள் ஜெபித்ததுனால இந்த போர் நின்றுருக்கு. இல்லாட்டி அது அணு ஆயுத போராக மாறி இருக்கும். அது விரைவில் ஏற்படும். மிக விரைவிலே உலக போர், மிக கடுமையான போர் இருக்கும். அதுல வேதம் சொல்லுகிறது 1/3 பங்கு அழிந்து போனது. எவ்வளவு? 1/3 பங்கு அழிஞ்சு போனது. அப்ப அதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதாக இருக்கு. அதைத்தான் சொல்றாரு பாருங்க. ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வர கண்டேன்.
அவன் பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துறதுக்கு அதிகாரம் பெற்றவனாக இருக்கிறான். அப்போ ஒரு தேவதூதன் ஏறி வருகிறான், அவன் என்ன செய்ய அதிகாரம் இருக்காமா? பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்த, அதை அழித்து போட அவனுக்கு அதிகாரம் இருக்கிறது. பூமியில ஜனங்களையும் சமுத்திரத்தையும் பாருங்க. இப்போ கடந்த வாரம் கூட நீங்க பார்த்தீங்கன்னா, கொச்சியிலிருந்து புறப்பட்ட ஒரு கடல்ல ஒரு கப்பல் வந்து கமந்துருச்சு. அந்த கேரளாவில் ஒரு 5-6 பகுதிகளில் அந்த கப்பல்ல இருந்து ஒரு ஒரு அமிலம் அதெல்லாம் நீங்க குடிச்சீங்கனாலோ அல்லது அந்த தண்ணி உங்க மேல பட்டாலோ அதுல கடல்ல இருக்கிற மிருக ஜீவன்கள் அதுல இருக்கிற கடல் ஜீவன்கள் அதை தண்ணியை குடிச்சா அது இறந்து விடும். இன்னைக்கு அவ்வளவு கொடுமையா நடந்துட்டு இருக்கு. அதான் கடலை சேதப்படுத்துகிறது. அது போல இன்னைக்கு நீங்க வானத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் கோடிக்கணக்கான ராக்கெட்டுகள் இங்கிருந்து அனுப்பிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு தேசத்திலையும் கோடிக்கணக்கான ராக்கெட்டுகள் மேல பறந்துட்டு கொண்டு இருக்கிறது. சேட்டலைட்டு அப்படி தேசத்துல ஒவ்வொரு இடத்துல என்னென்ன நடக்குது நம்ம எல்லாம் இன்னைக்கு கையில மேப் வச்சு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். இதெல்லாம் எங்கிருந்து? மேல இருந்து ஒரு சேட்டலைட் ரிலே பண்ணுது. அதனாலதான் நம்ம அந்த கூகுள் மேப்பு, இன்டர்நெட்டு எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இது எல்லாமே மேல ஒரு ஸ்பேஸ்ல இருந்துட்டு இருக்கு. இந்த தேவதூதர்கள் நிறுத்திவிட்டால், தேவதூதர்கள் இந்த அசைவை நிறுத்திவிட்டால் அவைகள் எல்லாம் கீழே விழுந்து பூமியில் இருக்கிற மனுஷனை கொன்று போடும். இப்படி நம்மை சுற்றி மனிதர்களே தங்களை தாங்களே அழித்து போடும்படி எல்லாவற்றையும் செய்து வைத்துக் கொண்டிருக்கிறாங்க. அதனாலதான் இங்க சொல்லி இருக்குது, பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துகிற அந்த தூதர்கள் என்ன செய்கிறாங்களாமா? என்ன செய்ய வேண்டுமாமா? அந்த முத்திரை போட்டவர்களை சேதப்படுத்தாதபடி, முத்திரை போட்டவர்களை சேதப்படுத்தாதபடி அங்கே பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதபடி இருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டாராம். அப்ப தேவன் நம்மை இந்த நாள் வரைக்கும் கிருபையாய் பாதுகாத்து கொண்டு வருகிறார். அது தேவ கிருபையாக இருக்கு. தேவன் நம்ம மேல் கொடுத்த அந்த தேவ அன்பாக இருக்கிறது. ஆனால் நம்ம ஒவ்வொரு நாளும் பாருங்க, அதைத்தான் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ஒரு பணத்துக்கு 1 படி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு 3 படி வால் கோதுமை என்றும் எண்ணெயும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் 4 ஜீவன்களின் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். பாருங்க, ஏன் எண்ணெயும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்தாதே? எண்ணெய் என்பது என்னது? பரிசுத்தாவி. இன்னொன்று என்னது? தேவ பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு அபிஷேகமாக இருக்கிறது. அப்ப அந்த அபிஷேகத்தை இன்னைக்கு ஜனங்கள் உங்களுக்கு தேவன் கொடுக்கிறார் என்றால் அதை நீங்க சேதப்படுத்தக்கூடாது. திராட்சை ரசம் எதற்கு அடையாளமாக இருக்கிறது? வெளிப்பாட்டிற்கு அடையாளம். இன்னொன்னு தேவனோடு கூட இணைகிறதற்கு, தேவனுடைய ரத்தத்திலே கழுவப்பட்டோம் என்பதற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. அப்போ தேவ பிள்ளைகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியையும் உங்களுக்கு தேவனிடத்திலிருந்து வருகிற வெளிப்பாட்டையும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? சேதப்படுத்தக்கூடாது. அதை நீங்கள் அவித்து போடக்கூடாது. ஆவியை அவித்து போடாதிருங்கள். தேவன் பரிசுத்தாவி உங்களுக்கு கொடுத்திருக்காரு. அதை நீங்க அவிச்சு போடுறதுன்னு என்னது? அதை தண்ணி ஊத்தி தீ எறியறது என்ன செய்வாங்க? தண்ணி ஊத்தி அவிச்சு போடுவாங்க. அவித்து போடுறதுன்னா என்னது? தண்ணி ஊத்தி அதைய தீ மறுபடியும் தொடர்ந்து எரியாதபடி தண்ணி ஊத்தி அதைய டோட்டலா ஆஃப் பண்றது. அப்ப தேவன் உங்களுக்கு பரிசுத்தாவியை கொடுத்திருக்கிறப்போ அதை நீங்கள் அவித்து போடாதிருங்கள். உங்களுக்கு கொடுத்திருக்கிற வெளிப்பாட்டை நீங்க கவனமாய் எச்சரிக்கையாய் இருந்து அந்த எச்சரிப்பின் சத்தத்திலே நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு அதற்கு மிக அவசியமானது ஜெபமாக இருக்கிறது. எந்த சபையில் ஜெபம் இல்லாமல், குடும்ப ஜெபம், அங்கே கூட்டு ஜெபம் இல்லாமல் இருக்கிறதோ அங்கே பிசாசினுடைய கிரியைகள் அதிகரித்து கொண்டிருக்கிறது. அந்த குடும்பத்திலே சாபங்கள் அதிகரித்து கொண்டு வருகிறது, பாவங்கள் அதிகரித்து கொண்டு வருகிறது, அக்கிரமங்கள் அதிகரித்து கொண்டு வருகிறது. எந்த ஒரு தனி மனிதன், எந்த ஒரு விசுவாசிக்குள்ளாய் ஜெபம் இல்லையோ அவன் தன்னைத்தானே கெடுத்து கொண்டிருக்கிறான். அவன் பாவத்திலே விழுந்து விட்டான், அல்லது அவன் பாவம் அவனை மேற்கொண்டதுன்னு தான் அர்த்தம்.
ஜெபம்தான் நமக்கு என்ன கொடுக்கிறது? ஜெபம்தான் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறது. நீங்க ஜெபிக்காம நீங்க ஒரு வேளை கூட நான் சாப்பிட மாட்டேன், நான் செபிக்காம நான் தூங்க மாட்டேன், நான் வேதத்தை வாசித்து ஜெபித்துத்தான் நான் காலை பொழுதை முதலாவது எந்திரிப்பேன், சாப்பிடும் பொழுது ஜெபிப்பேன், வேலைக்கு போறப்ப ஜெபிப்பேன், எல்லா நேரமும் எல்லா இடங்களும். அதனாலதான் என்னது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்தோடு ஜெபம் பண்ணுங்கள், வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களை ஆட்கொள்ளும். அப்ப எல்லா விதமான தேவ சமாதானமும் தேவ கிருபையும் தேவ அன்பும் உங்களுக்கு வேண்டுமானால் நீங்க ஒவ்வொரு நாளும் ஜெபத்திலே தரித்திருக்கிறவர்களாக இருக்க. அதான் உங்களுக்கு தேவன் கொடுத்த ஒரு பரிசுத்தாவியினுடைய முத்திரையாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவியத்தில் அவர் ஒவ்வொரு நாளும் ஜெபித்து கொண்டிருந்த ஒரு ஜெப வீரராக இருந்தார். ஒரு ஜனங்களுக்காக கண்ணீர் விட்டு அழுதார். அதனாலதான் நீங்க வாசித்தீங்கன்னா மத்தேயுல அந்த எருசலேமை பார்த்து அவர் கண்ணீர் விட்டு அழுகிறாராம். எருசலேமை பார்த்து அவர் கண்ணீர் விட்டு அழுதாருன்னு வேதத்துல போட்டிருக்கு. அந்த ஜனங்கள் ஐயோ இப்படி அழிந்து கொண்டு இருக்கிறார்களே, இந்த ஜனங்கள் தங்களை தாங்களே கெடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அவர் அந்த ஜனத்தை கண்டு அவர் கண்ணீர் விட்டு அழுகிறார். இப்ப பாருங்க, ஜனங்களுக்கு என்ன இல்லை, அதை குறித்தான கவலையோ அதை குறித்தான அக்கறையோ இல்லை. அது யாருக்கோ நடக்கிறது, எங்கேயோ நடக்கிறது, எப்படியோ நடக்கிறது என்று சொல்லி அங்கே தங்களை தாங்களே கெடுத்து கொண்டிருக்கிறார். நீங்க வாசித்தீங்கன்னா வாசிங்க, மார்க் 14:32 வாசிங்க. பின்பு கெத்செமனே என்னப்பட்ட இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, நான் ஜெபம் பண்ணும் அளவும் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் தம்மோடே கூட்டிக் கொண்டு போய் திகிலடையவும் மிகவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர் நீங்க அதுல தொடர்ந்து வாசிக்கிறப்ப பாத்தீங்கன்னா 37ஆம் வசனத்துல அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாரு. அவர் திரும்ப வந்து பாக்குறப்ப அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தாங்களாமா? நித்திரை செய்து கொண்டிருந்தாங்களாம். ஆண்டவர் பேதுருவை பார்த்து, சீமோனே நித்திரை பண்ணுகிறாயா? 1 மணி நேரம் விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி, ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனம் என்று சொல்லி மறுபடியும் போய் அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். பாருங்க, அவர் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடங்கள்ல செல்கிற பொழுது அவர் ஜெபித்து கொண்டே இருந்தார். அவர் நமக்கு ஒரு முன்மாதிரியாக, ஒரு ஜெப வீரனாக இந்த பூமியில இருந்தார். சோதனைக்கு உட்படாதபடி நீங்க ஜெபிக்க வேண்டும். ஏன்னா பிசாசானவன் தந்திரசாலி. ஏதாவது ஒரு காரியத்துல இந்த பூமியில அவன் எல்லா காரியத்திலேயும் அவன் உங்களை ஏமாற்ற பார்ப்பான். குடிக்கிற தண்ணீர்ல உங்களுக்கு விஷத்தை கொடுக்கறது, குடிக்கிற தண்ணிய அருவருக்கு பார்க்கறது. இன்னைக்கு பாருங்க, அநேக இடங்கள்ல தண்ணியே குடிக்க முடியல. இது செய்கிறது யாரு? இன்னொரு மனிதன். கேட்டீங்கன்னா அந்த தொழில் வளர்ச்சிக்காக அந்த தண்ணீர் அது வெளியேற்ற வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்லி ஆத்துல கலந்துடுறாங்க. அப்ப அந்த தண்ணியை தான் ஜனங்கள் குடிக்கிறாங்க, அதனால வியாதிகள் வருது. அது பிசாசு செய்கிற தந்திரம். அதே மாதிரி விவசாய பூமி கெட்டு போகுது, மண்கள் அழிந்து போகிறது, மண்ணுடைய உரமே இல்லை. அதுவும் பிசாசு செய்கிற தந்திரம். நீங்க இப்ப இந்த 1 மாதமா மழை பெஞ்சிட்டு இருக்கு, எல்லா இடங்கள்லயும் பாத்தீங்கன்னா அந்த ஆத்துல வர்ற தண்ணீர் எல்லாம் நுரையா வருது, அப்படியே பொங்கி போகுது நுரையா. ஃபேக்டரிகள் இருந்து வர்ற கெமிக்கல்ஸ் அது ஜனங்களை கொன்று கொண்டு இருக்கிறது. அதை குடிக்கிறவங்க அழுதுட்டு அங்க அரசாங்கத்திடம் முறையிட்டு அழுகுறாங்க, ஐயோ எங்களுக்கு நல்ல தண்ணி இல்லையே. பாருங்க, அது இப்படி தண்ணீரிலே பிசாசானவன் தொழில் அது இதுன்னு சொல்லி ஜனங்களை கொன்று கொண்டு இருக்கிறான். உண்ணுகிற உணவிலே பூரா மருந்தடிக்கிறது. இத்தனை வருஷமா மருந்தே இல்லை, இந்த 100 வருஷமா தான் மருந்தடிச்சு சாப்பிட்றாங்க. முன்பெல்லாம் அங்க நீங்க பாத்தீங்கன்னா சாணி அது இது போட்டு உரம் போட்டு தான் செடிகளை வளர்த்தீங்க, ஆர்கானிக். இன்னைக்கு உணவிலே விஷம். இப்படி எல்லாவற்றிலே ஜனங்களை கொன்று ஓடும்படியா
நேற்று கூட ஒரு ஆராய்ச்சியில சொல்லியிருக்கிறாங்க, புதிய புதிய கட்டடங்கள் கட்டப்படுவதனாலே அதிலிருந்து வருகிற புகைகள், அதிலிருந்து வருகிற அந்த கெமிக்கலுடைய அந்த இது ஜனங்களை மிக அதிகமாக அங்கே இந்த சுவாச குழாய் அந்த சுவாச குழாய்க்கு போற அந்த ஹோல்ஸ் இருக்கு பாருங்க, நாசில்னு சொல்லுவோம், மூச்சு விடுறதுக்கு சிரமம் ஏற்பட்டு இன்னைக்கு அநேகர் அங்கே ஆஸ்துமா வியாதி அல்லது அந்த காச நோயின்னு சொல்ற டிபின்னு சொல்லுவாங்க, அப்படி அநேகர் இன்றைக்கு அந்த வியாதியில் இருக்கிறாங்க. டெல்லியில, பெங்களூர் பட்டணத்தில், இப்படி நேற்று பெங்களூர்ல தான் அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இப்படி நவநாகரீகமாய் மாறிக்கொண்டிருக்கிறோம்னு சொல்லி ஒரு புறம் ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்க. அதன் மூலமா நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், இன்றைக்கு தேசத்துல எல்லா இடங்களிலேயும் அங்கே டெவலப்மெண்ட் என்று சொல்லி ஒரு புறம் டெவலப்மெண்ட் ஆகுது, இன்னொரு சைடு அது மனிதர்களை கொன்று கொண்டிருக்கிறது, ஆயுசு நாட்களை குறைத்து கொண்டிருக்கிறது. இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து நாம தப்பிக்க வேண்டுமானால் நல்ல உணவு, நல்ல திடகாத்திரமான காற்று, ஒரு நல்ல இயற்கையான சூழ்நிலை நமக்கு கிடைக்க வேண்டுமானால் தேவ கிருபை மட்டுமே நமக்கு வேண்டும். ஆமென். தேவன் நமக்கு பலத்தை தள்ளினா நம்ம இந்த பூமியில ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு வியாதிகள் அதிகரித்து கொண்டு வருகிறது. நீங்க ஜெபத்துடனே நீங்க எல்லா காரியத்தை புசிக்கிற பொழுது, குடிக்கிற பொழுது, அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு மத்தேயுல, அங்கே அந்த வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா தெரியும், வாசித்து பாருங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல அவர் சொல்றாரு பாருங்க, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று கவலைப்படாதிருங்கள், இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் தேடுகிறார்கள், உங்களுக்கு என்ன வேண்டுமோ அவைகள் எல்லாம் உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அப்ப நமக்கு என்ன குடிப்போம், என்ன உண்போம், எதை உடுப்போம், அது உலகத்தான் கவலைப்படுகிறது. தேவன் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறார். அதனாலதான் சொல்லாரு பாருங்க, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படுகிற காட்டு புல்லுக்கு தேவன் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இன்னைக்கு ஜனங்கள் இதை தேடித்தான் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. ஐயோ, என்ன சாப்பிட்றது, ஒரு நல்ல ஆகாரம் வேணும், நான் அதுக்கு நிறைய சம்பாதிக்கணும், எனக்கு நல்ல ட்ரெஸ் வேணும், நல்ல ஃபில்டர் தண்ணி தான் வேணும், இப்படி இதை சம்பாதிக்கிறதுக்காக ஜனங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. இவைகள் எல்லாம் தேவன் நமக்கு கொடுப்பார். நீங்க உண்மையாய் விசுவாசத்தோடு தேவனுக்கு பிரியமாய் நடக்கிற பொழுது தேவன் அதற்குரிய வழிவாசல்களை திறப்பார். ஆமென். தேவனால கூடாதது ஒன்றுமே இல்லை. அவர் நினைச்சார்னா ஒரு நிமிஷத்துல இந்த முழு பூமியில் இருக்கிற எல்லா காரியங்களை மாற்றி, இன்றைக்கு தண்ணீர் எடுத்தீங்கன்னா லிட்டரு 20 ரூபா 50 ரூபாய்க்கெல்லாம் வித்துட்டு இருக்கிறாங்க. ஒரு காலத்துல அது ஃப்ரீயா தண்ணி குடிக்கிறதுக்கு ஆளே இல்லாத அளவுக்கு தண்ணி இருந்தது. இன்னைக்கு எல்லாம் விற்பனை மயமாகிவிட்டது. அதை அப்படியே தேவன் மாற்றி போட முடியும். அதே போல எல்லா பொருட்களையும் எல்லாவற்றையும் தேவன் மாற்றி போட முடியும். நமக்கு எல்லாவற்றையும் அவர் கொடுக்க முடியும். ஆனால் நாம முழு இருதயத்தோடு முழு விசுவாசத்தோடு தேவனுக்கு பிரியமானதை செய்யும் பொழுது மட்டும் அவர் அதை கொடுக்கிறார். சும்மா நீங்க அப்படியே கேட்டுட்டு ஒரு சோம்பேறி மாதிரி இருக்கிறதுக்கு தேவன் உங்களை வைக்கல. உங்களுக்கு ஒன்றை கொடுத்தால் அது ஒரு நோக்கத்திற்காக தேவன் அதை கொடுக்கிறார். இன்னைக்கு அநேகர் சோம்பேறிகளாயிட்டு இருக்கிறாங்க. ஜெபிக்கிறதுக்கு சோம்பேறித்தனம், சபைக்கு வர்றதுக்கு சோம்பேறித்தனம், கேட்டா நான் வேலைக்கு போகணும், எனக்கு அந்த தேவை இருக்கு, இந்த தேவை இருக்கு, கடன் இருக்குன்னு கடனை நம்மளே செய்துட்டு அந்த கடனை நம்ம அடைக்கிறதுக்கு நம்மளே ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லாரு, நீ கடன் வாங்காது இருக்கிறார். ஆனா நம்மளே போய் கடன் வாங்கிறது, அப்புறம் அதுக்கு பின்னாடி நம்முடைய வாழ்க்கையை தொலைச்சிட்டு அதை அடைக்கிறதுக்கு ஓடிட்டு இருக்கிறது, தேவனை மறந்து. அது நமக்கே நம்மளே சாபத்தை வர வைத்துக் கொள்கிறது. பாருங்க, இது எல்லாமே பிசாசானவன் செய்கிற தந்திரம். நம்ம தேவ பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல காரியத்தை சொல்றப்ப அதை புரிந்து நடந்துட்டீங்கன்னா அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும். அதற்கு நீங்க கீழ்ப்படியாமல் அதற்கு உங்களுடைய வழிகளிலே நீங்கள் ஓடிக்கொண்டிருந்தா தேவனிடத்திலிருந்து நன்மை வர்றது, நமக்கு வர்ற நன்மை வேறொருத்தருக்கு போயிடும். நமக்கு வருகிற நன்மை
வேற ஒரு ஆளுக்கு போயிரும். தாவீதினுடைய சந்ததியை தேவன் ஆசீர்வதிக்கிறார் என்கிறார். ஆனா தாவீதினுடைய பிள்ளைகள் எதுன்னு செய்யல, அதை கீழ்ப்பட்டு நடிக்கல. தாவீதினுடைய மகன் சாலமோனே கீழ்ப்படிந்து நடக்கல. கடைசி நாட்கள்ல அவன் அந்த தன்னை அவனை கெடுத்து போட்டான். அதே போல நீங்க அநேகரை பார்க்கலாம் வேதத்துல. தேவன் ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறப்போ அந்த குடும்ப பிள்ளைகள் அதை உண்மையாய் உத்தமாய் பாதுகாக்க வேண்டும். தொடர்ந்து அந்த சந்ததி அதை பாதுகாக்க வேண்டும். அந்த நன்மைகளை தங்கி இருக்க நீங்க அதற்காக உண்மையாக இருக்க வேண்டும். அதை அழித்து போடுவது இன்னைக்கு அதான் அதிகரிச்சு கொண்டு வருகிறது. கிடைக்கிற நன்மைகளை அழித்து கொண்டிருக்கிறது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, நல்ல மரம் நல்ல கனி கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனி கொடுக்கும். நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படுங்கிறார். அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். அப்ப நீங்க உங்க பிள்ளைகளுக்கு நன்மைகளை கொடுக்கிறப்போ அந்த பிள்ளைகளும் நன்மைகளை கொடுக்க அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். நீங்க பொன் பொருளை பணத்தை சேமித்து வைத்தால் மட்டும் பத்தாது. அந்த பொருளை எப்படி காப்பாற்ற வேண்டும் என்று அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இன்னைக்கு அதை சொல்லிக் கொடுக்கிற ஆள் இல்லை. சொல்லிக் கொடுத்தாலும் பிள்ளைகள் அதை கீழ்ப்படிய அவர்களுக்கு அநேக உலக ஆலோசனை கொடுத்து அதை அழித்து போடத்தான் இன்னைக்கு நண்பர்கள் அதிகரிச்சு கொண்டு வர்றாங்க. இன்னைக்கு உலகத்துல அநேக எடுத்துக்காட்டு நீங்க சொல்லிட்டே இருக்கலாம். நீங்க தாவீதினுடைய குடும்பத்தை நீங்க எடுத்தீங்கன்னா, தாவீதினுடைய குடும்பத்துல தேவன் எல்லா காரியத்தை கொடுத்தார். ஆனால் அவர்கள் பிள்ளைகள் வர வர அதை முற்றிலும் அழித்து போட்டாங்க. பாபிலோனியர் அதையெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. அங்க என்ன இல்லை, அந்த குடும்பத்துல ஜெபம் இல்லை. அந்த குடும்பத்திலே தேவனுடைய ஆலோசனை கேட்க தேவன் அங்கே ஊழியக்காரரை வச்சார். அந்த ஊழியக்காரனுடைய ஆலோசனை அவர்கள் கேட்கல. நீங்க வாசிக்கலாம், ராஜாக்கள் புஸ்தகத்துல வாசித்தீங்கன்னா, நாளாகம் புஸ்தகத்துல வாசித்தீங்கன்னா தெரியும். தேவனுடைய ஊழியக்காரர்கள் கொடுக்கிற ஆலோசனையை அவர்கள் கேட்காமல், தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடாமல் அவர்கள் தங்களை தாங்களே கெடுத்து அழிந்து போட்டதை நம்ம பார்க்கிறோம். நமக்கு இது ஒரு எச்சரிக்கையாக இருக்கிறது. பிறகு அதனாலதான் அங்கே தேவன் நமக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்கிறார். அந்த அடையாளத்தை நாம் அழித்து போடாதபடி பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதிருங்கள்னு வேதம் சொல்லுது. பரிசுத்தாவியை துக்கப்படுத்து. நீங்க செய்கிற கிரியைகள், நீங்கள் நடக்கிற காரியங்கள் அவரை துக்கப்படுத்தும். நம்ம மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் தேசத்திலே அழிவு மிக விரைவாக நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. நம்மை சுற்றி நெருக்கடிகள் அதிகரித்து கொண்டு வருகிறது. இயற்கை சூழ்நிலைகள் எல்லாமே மாறிட்டு இருக்கு. பாத்தீங்கன்னா ஜூன் மாசம்தான் மழை வர வேண்டும், ஏப்ரல் எல்லையே வந்தாச்சு மழை. இப்படி எல்லாமே மாறிக்கொண்டே வருகிறது. அழிவு நம்மை மிக நெருங்கி கொண்டு வருகிறது. போர்கள், அதுபோல தேசத்தில குழப்பங்கள், பண மதிப்பீடு, மறுபடியும் கொரோனா, இப்படி நெருக்கடி அதிகரித்து கொண்டே வருகிறது. தேவ பிள்ளைகள் நம்ம மிக எச்சரிக்கையாக இருந்து தேவனுக்கு உண்மை உத்தமமாக இருக்கிற பொழுது தேவன் நம்முடைய எல்லா தேவைகளை சந்திக்கிறார், நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிறார். ஆனால் நீங்கள் அவருக்கு உண்மையாக இருக்க வேண்டும். அவர் சொல்லுபடி நடக்க வேண்டும். அவரிடத்தில் நம்ம கேட்க வேண்டும். நம்முடைய சுயத்தின்படி நடந்த பொழுது அது நம்மை மரணத்திற்குள்ளாக்கி கொண்டு போய்விடும். கர்த்தர் தாமே அவர் நம்மை எச்சரித்த அந்த எச்சரிப்பின் சத்தத்திற்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக நமக்கு தேவ அந்த கிருபையை தரும்படியாக, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடி இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். நாளைக்காய் கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் பரிசுத்தாவி நாங்கள் துக்கப்படுத்தாதபடி, பரிசுத்தாவிக்கு விரோதமாய் பேசாதபடி, ஒரு உண்மையான உத்தமமான இருதயத்தோடு பரிசுத்தத்தோடு ஜப வீரர்களாய் கண்ணீரோடு, ஆண்டவரே தேசத்தின் காணப்படுகிற அருவறுப்புகளுக்காக நாங்கள் கண்ணீர் விட்டு அழுகிற ஜனங்களாக இருக்க எங்களுக்கு கிருபை. நாங்களும் அந்த அருவறுப்பிலே எங்களை ஆண்டவரே நாங்கள் கெடுத்து போடாதபடி, அக்கிரமத்திலே வாழாதபடி, அநியாயத்திலே வாழாதபடி, துன்மார்க்கமாய் ஜீவிக்காதபடி எங்களுக்கு உணர்வை தாரும் அப்பா. தொடர்ந்து நம்முடைய சட்டை நிலையிலே பாதுகாத்தரும் ஆண்டவரே. அங்கே நாங்கள் பார்க்கிற பொழுது முதியோர், வாலிபர், கன்னியர், இளைஞர்கள், குழந்தைகள், இப்படி ஸ்ரீகள் என்று அங்கே எல்லாரையும் அங்கே வெற்றி கொண்டு போடப்படுகிறதப்பா. ஆண்டவரே உங்களுடைய கரம் இந்த பூமியிலே
அது கடினமாக அது இறங்க போகிறதப்பா. அப்படிப்பட்ட அந்த அழிவிலிருந்து தப்பிக்க நீர் எங்களுக்கு இன்றைய யோசனைகளை கொடுத்திருக்கிறீர், எங்களுக்கு இன்றைய உணர்வை கொடுத்திருக்கிறீரப்பா. எங்களை நீர் எச்சரிக்கிறீரப்பா. அந்த எச்சரிப்பின் சத்தத்திற்கு நாங்கள் செவி கொடுக்க தொடர்ந்து வார்த்தையில நிலைத்திருக்க இரக்கம் பார். இதை கேட்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகள் இருதயத்திலே நீர்தாமே வெளிப்பாட்டின் ஆவியாய் அவர்களுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாரும், உணர்வை தாரும், நமக்கு பயப்படுகிற பயத்தை தாரும், பரிசுத்தத்தை தாரும். தேவனுடைய ஆவியானவர் ஒவ்வொருடைய இருதயத்திலும் பேசட்டும் அப்பா. நீர்தாமே அவருடைய இருதயம், அன்றைக்கு அவர்களுடைய இருதயம் குத்தப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருடைய இருதயம் குத்தப்பட வேண்டும் அப்பா. இப்படி நான் என்னை அழித்துக் கொண்டிருக்கிறேனே, உணர்வில்லாமல் மதிகேடனாய் அலைந்து கொண்டிருக்கிறேனே, என்னை நானே கெடுத்துக் கொண்டிருக்கிறேனே என்ற உணர்வு வரட்டும் ஆண்டவர். தேவன் தாமே ஒவ்வொருடைய இருதயத்திலும் பேசி உணர்வு உள்ளவனாய் மாற்ற கிருபையத்தான், ஜப வீரனாய் மாற்ற கிருபையத்தான், அனுதினமும் உங்களோடு கூட பேசுகிற பிள்ளைகளாய் மாற கிருபையத்தான், உம்மிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள சாட்சியாய் நிற்க கிருபையத்தான், சபையிலே சாட்சியாய் இருக்க, தேசத்திலே சாட்சியாய் இருக்க, குடும்பத்திலே சாட்சியாய் இருக்க கிருபையத்தான். மீதியான வேலை முழுவதும் உடைய கரம் வழி நடத்த வேண்டுமா இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், முழு உள்ளமே பரிசு நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆம். துதி கனமகிமையோம ஓ எல்லாமும் எல்லாமுமே, துதி கனமகிமையோம ஓ நீரே ராஜா. அல்லேலூயா ஸ்தோத்ரம் 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 நீரே ராஜா. அல்லேலூயா துதி கனமகிமையோ ஓ எல்லாமும் ஓ எல்லாமுமே, துதி கனமகிமையோம ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. நம் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் இன்றும் என்றும் சதா காலங்கள் நம் அனைவரோடு கூட இருப்பதா. ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காய் எங்களுடைய ஊழியங்களுக்காய் ஜெபித்து கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாரா. ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.